தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசு அவரிடம், மகளே, உமனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், கர்த்தர் விசுவாசத்தில் பிரியமாயிருக்கின்றார். விசுவாசம் என்பது என்ன? நடக்கக்கூடாத ஒன்றை இது கண்டிப்பாக நடக்கும் என்று கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து அந்த காரியத்திற்காக காத்திருப்பதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் காத்திருந்து நம்பிக்கையுடன் விசுவாசமாய் இருக்கின்றீர்கள். எத்தனையோ பேர் வேறு வேறு காரியத்தை நீங்கள் அப்படி முயற்சி செய்யுங்கள், இப்படி முயற்சி செய்யுங்கள் என்று பல்வேறு ஆலோசனை கூறுகின்ற மக்கள் உங்களுக்கு அநேக ஆலோசனையை கூறினாலும் நீங்கள் அதை நம்பாமல், அவர்கள் கூறும் காரியத்தை செய்யாமல், நீங்கள் கர்த்தர் மேல் மிகவும் நம்பிக்கையாய் இருந்து அவரை மட்டுமே நம்பி விசுவாசத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, கர்த்தரை மட்டுமே நம்பி இருந்தீர்கள். அப்படித்தானே? கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து மகிழ்ந்து இந்த வார்த்தையை கூறுகின்றார். பிரியமானவர்களே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று கூறி, நீ காத்திருந்த அந்த காரியத்தில் உன்னை இரட்டிப்பாக நன்மை தந்து உன்னை குறை கூறின நிந்தித்த அந்த மக்கள் மத்தியில் உயர்த்த போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இன்னும் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். கர்த்தர் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் மகிழ்விக்கப் போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக என்னுடைய விசுவாசத்திற்கு நீர் மகிழ்ந்து நாங்கள் விரும்பிய காரியத்தை தரப்போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்கள் நித்திய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்து அவர்களையும் அவர்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்கப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.